அனைவருக்கும் வணக்கம். நம்ம வந்து இந்த உருளாசி கிழங்குன்னு சொல்லுவாங்க. அந்த கிழங்கு வந்து நம்ம வந்து வெட்டி எடுக்க போகிறோம். இது கொடியிலையும் காய்க்கும், கீழே அடியிலையும் இது காய்க்கும், மண்ணு கீழே. இது கிழங்கு எவ்வளோ பெரிய சைஸ்னாலும் வரும். ரொம்ப பெரிய சைஸ்னால் 1 கிலோ அந்த ரேஞ்சில் வரும், வேறு ஒன்றும் இல்லை. இல்லை வெட்டு சின்னதாக காய்ந்து வந்துட்டு நல்லா பொறுமையாக இது பண்ணி வெட்டுறா. இது வந்து உருளாசி கிழங்கு கொடியாக போய் மேலேயும் காய்க்கும். இது வந்து அடியில் உள்ள வேரில் உள்ள கிழங்கு. இது வந்து நம்ம அடுத்த டயத்துக்கு வந்து நம்ம விதையாகவும் பயன்படுத்திக்கலாம். பொறுமையாக 10 ரூபா பேராமல் எடு. ஓகே, போதும். வெளில எடுக்க ட்ரை பண்ணு. இது சின்ன கிழங்கு. இது ஓகே, ஒரு வழியாக கிழங்கு கைக்கு வந்துட்டு வா, அதை அலசி சுத்தம் பண்ணுவோம். சுத்தமாக அலசிடு. இதை வந்து நம்ம வந்து சுத்தமாக அலசிட்டு தோலை வெட்டி எடுத்துகிட்டு இதை குழம்புக்கு யூஸ் பண்ணிக்கலாம். சைவ கறி எது ஆக்கினாலும் யூஸ் பண்ணலாம், மட்டனுக்கும் யூஸ் பண்ணலாம். இது நிறையா மாவு சத்து உள்ளது. பிள்ளைங்களுக்கு, குழந்தைங்களுக்கு நல்லா கொடுக்கலாம். இந்த கிழங்கு வந்து கொடியில் உருவாகிறது. இது வந்து விதைக்கு யூஸ் பண்ணிக்கலாம். 1 இயர் வச்சுருந்து இது தன்னைப்படியே முளைச்சி வரும். அப்புறம் கிழங்க கீழே